இப்போ நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்க ஒரு நியோ கிளாசிக் சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன் நான் அதை நியோ கிளாசிக்னு சொல்றேன்னா, வைஷ்ணவ ஆச்சாரியர் ராமானுஜர் பிறந்த இடம். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி இறந்த இடமும் கூட. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இங்க பல மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது தமிழ்நாடு ஸ்டேட்ல எக்கனாமிக்ல பெரும் பங்கு வகிக்குது. இதுதான் ஸ்ரீபெரும்புதூர். இந்த ஊரோட பேர் அந்த காலத்துல பூதபுரி. இந்த கோவிலோட தலப்புராணம் என்ன சொல்லுதுன்னா, சிவன் கைலாசத்துல அவரை மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரியாமலே அவரோட ட்ரெஸ் கீழே விழுந்துடுச்சு. இதை பார்த்து சிவபூதங்கள்லாம் சிரிச்சிடுச்சு. இதை பார்த்து கோபமான சிவன் சிவபூதங்கள் எல்லாம் பூமிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும்னு சொன்னாரு. அதே மாதிரி அவங்க பூமிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை பார்த்த விஷ்ணு ஆதிசேஷர்கிட்ட சொல்லி அனந்த சரஸ் அப்படின்ற குளத்தை வெட்ட சொன்னாரு. அதே மாதிரி ஆதிசேஷரும் அந்த குளத்தை வெட்டுச்சு. இந்த குளத்துல அந்த பூதங்கள் எல்லாம் குடிச்சுது. குடிச்ச உடனே அதோட சாபம் நீங்கி மறுபடியும் கைலாசத்துக்கே போயிடுச்சு. அப்போல இருந்து இந்த ஊரோட பேர் பூதபுரியா இருந்தது. பூதபுரி அப்படின்ற பேர் காலத்தால மருவி புதூர் அப்படின்னு மாறுச்சு. ராமானுஜர் இங்க பிறந்ததுனால ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு மாறுச்சு. அந்த அனந்த சரஸ் குளம் இப்போ கோவில் பின்னாடி தான் இருக்கு. காலசர்ப தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குளத்துல குளிச்சுட்டு ஆதிகேசவ பெருமாளை வணங்குனா அந்த தோஷம் நீங்கும்னு சொல்றாங்க. இந்த காலசர்ப தோஷம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா, அதுல ராகு கேது அப்படின்ற பாம்பு பிளானட்ஸ்குள்ள எல்லா பிளானட்ஸும் வந்ததுன்னா அதுதான் காலசர்ப தோஷம். அந்த காலசர்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது, எல்லா விஷயமும் தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த குளத்துல வந்து குளிச்சா அந்த தோஷம் நீங்கும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்க கடவுளோட பேர் ஆதிகேசவ பெருமாள். இங்க இருக்க தாயாரோட பேர் எத்திராஜவல்லி தாயார். இங்கதான் ராமானுஜர் பிறந்தாரு. அந்த ராமானுஜர் யார் தெரியுமா? ஆதிசேஷனோட அவதாரம் தான் ராமானுஜர். அந்த ஆதிசேஷன் யார் தெரியுமா? விஷ்ணு படுத்திருக்கும் போது அவர் பின்னாடி 10 தலை பாம்பு ஒன்று இருக்கும்ல, அதுதான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் எப்பயுமே விஷ்ணுவை பிரியக்கூடாதுன்றதுனால ராமாயணம் காலத்துல லக்ஷ்மணனாவும் மகாபாரத காலத்துல கிருஷ்ணனுக்கு பலராமனாவும் பிறந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துல ராமானுஜரா பிறந்ததா விஷ்ணு புராணம் சொல்லுது. 1017 பிறந்த இந்த ராமானுஜர் தான் வைஷ்ணவ வைதம் என்ற தத்துவத்தையும் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் என்ற உரையும் எழுதினாரு. இங்க ராமானுஜருக்கு ஒரு தனி ஸ்டாச்சு இருக்கு, அதுக்கு வழிபாடுகளும் இருக்கு. இந்த கோவில் திராவிட ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க.
பக்கத்துல இருக்க பெருமாளோட உருவங்களை டிராயிங்கா வரைஞ்சிருக்காங்க. இந்த கோவில் லாஸ்டா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி காலத்துல ரெனோவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. இந்த கோவிலுக்கு எதிரில் இருக்க இந்த மண்டபத்தில் தான் ராமானுஜர் பிறந்ததா சொல்றாங்க. ராமானுஜர் பிறந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க ஆதிகேசவ கோயில பார்த்தோம். இப்ப அதே ஊர்ல இருக்க ஒரு முக்கியமான இடத்தை பார்ப்போம். அதுதான் ராஜீவ் காந்தி நினைவகம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். சுதந்திர இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட டாட்டர் தான் இந்திரா காந்தி. அவங்களும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்களோட சன் தான் ராஜீவ் காந்தி, அவரும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவரோட சன் தான் இப்போ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ல இருக்க ராகுல் காந்தி. May 21, 1991 தான் ராஜீவ் காந்தி அவர்கள் இங்க தற்கொலை படை மனித வெடிகுண்டால படுகொலை செய்யப்பட்டாரு. அவருக்கு அவர் இறந்த இடத்துல நினைவிடம் கட்டினாங்க. அதுதான் இது. எக்ஸாக்டா இந்த பிளேஸ்ல தான் ராஜீவ் காந்தி உடல் செதறி இறந்தாரு. அதை குறிக்கிற வகையில தான் இந்த பிளட் ஸ்டோன் மாதிரி வச்சிருக்காங்க. அவரோட சேர்ந்து நிறைய பேரும் இறந்துட்டாங்க. இவரோட நினைவிடத்தை சுத்தி 7 பில்லர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 7 பில்லர்ஸும் எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா இந்தியாவோட புனித ஆறுகளான நர்மதா, கோதாவரி, கங்கை, யமுனா, காவேரி, சிந்து, பிரம்மபுத்திரா இந்த 7 ரிவர்ஸை குறிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த 7 பில்லர்ஸும் அமைதி, வளம், அறிவு, தியாகம், அறம், வாய்மை, நீதி இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ராஜீவ் காந்தியோட லைஃப் ஜேர்னியை ஷோ பண்ற மாதிரி மாமல்லபுரம் சிற்பக்கலை பேட்டர்ன்ஸ்ல மாடல்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்தியாவோட சிறந்த பிரைம் மினிஸ்டரை நம்ம இழந்துட்டோம். ஓகே, இங்க இருந்து காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க குரு கோவிந்தவாடின்னு சொல்லப்படுற குரு கோவிலுக்கு போலாம்.